தலைவர் பிரபாகரனை சந்தித்த காணொளி. மக்களின் கழுத்தை நெரிக்கும் மற்றுமொரு சட்டமூலம் சற்று முன் நிறைவேற்றம். ரணிலுடன் இணைந்து நடிக்கும் உலக தமிழர் பேரவை எழுந்துள்ள குற்றச்சாட்டு. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவருக்கு 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் சத்திர சிகிச்சை மேற்கொண்டதாக தகவல்கள் வெளிவந்த நிலையில் தற்போது அவர் மனநலம் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுவது எங்களுக்கு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக தலைவர் பிரபாகரனின் அண்ணன் மகன் மனோகரன் கார்த்திக் தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், எங்களது சித்தப்பாவின் மகள் துவாரகாவை சென்று சந்தித்துவிட்டு வந்ததாக எமது உறவினர் அருணா கூறினார். எனினும் துவாரகாவை சந்தித்ததற்கான எந்த ஒரு புகைப்படங்களோ காணொளிகளோ அவர் எடுத்திருக்கவில்லை. துவாரகா மற்றும் எனது சித்தப்பாவின் குடும்பத்தாரை சந்தித்து விட்டதாக சொல்லி 2 முறை அருணா காணொளிகளை வெளியிட்டிருந்தார். அதேவேளை ஒரு முறையாவது அவர்களை சந்தித்ததற்கான புகைப்படங்களை வெளியிட்டிருக்கலாம் அல்லது அந்த செய்தியை எங்களோடு பகிர்ந்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு செய்யவில்லை. நாங்கள் அழைத்தபோது அவர்களுடைய தொலைபேசி இயங்கவில்லை. இதன் காரணமாகத்தான் நமக்கு சந்தேகம் விலகத் தொடங்கியது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வெளியிட்ட காணொளியில் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் சித்தப்பாவிற்கு சத்திர சிகிச்சை மேற்கொண்டதாக தெரிவித்தார். எனினும் அவர் வேறு சிலரிடம் சித்தப்பா மனநலம் பாதிப்படைந்து இருப்பதாக தெரிவித்து வருகின்றார். இவ்வாறான சித்தரிப்பு செயற்பாடுகள் தலைவர் பிரபாகரனின் பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாக அமைகின்றது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு பயணம் செய்துள்ள உலக தமிழர் பேரவையை சந்திக்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மறுத்துள்ளார். கடந்த வியாழக்கிழமை இலங்கையை வந்தடைந்த பேரவையின் உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் பௌத்த பீடங்களின் முக்கிய தேரர்களை சந்தித்து பேச்சுக்களை முன்னெடுத்திருந்தனர். பேரவையினரின் குறித்த நடவடிக்கை இலங்கையில் உள்ள தமிழ் அரசியல்வாதிகள் மத்தியில் பாரிய அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் உலக தமிழர் பேரவையின் உறுப்பினர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை சந்திக்க வேண்டும் என பேரவையின் பேச்சாளர் சுரேந்திரன் கோரியுள்ளார். இதனை நிராகரித்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பேரவையின் உறுப்பினர்களுடன் தமக்கு பேச எதுவும் இல்லை என தெரிவித்துள்ளார். இலங்கையில் போர் நிறைவுக்கு வந்ததிலிருந்து நாட்டில் உள்ள தமிழ் மக்கள் பாரிய அழுத்தங்களை எதிர்நோக்குவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளதோடு கடந்த 27ஆம் தேதி முன்னெடுக்கப்பட்ட மாவீரர் நினைவேந்தல்களின் போது தமிழ் மக்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டதையும் நினைவூட்டியுள்ளார். கொழும்பில் வசிக்கும் தமிழர்களின் விவரங்களை கோரி வழங்கப்படும் விண்ணப்பங்கள் தமிழில் வழங்கப்படுவதில்லை என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற அமர்விலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் கூறியதாவது, காவல்துறையினர் வழங்கும் விண்ணப்ப படிவத்தில் பெயர் விவரங்களுடன் சமயம் என்னவென்றும் கேட்கப்படுகின்றது. அப்படியென்றால் தீபாவளிக்கு வாழ்த்து தெரிவிக்கவா இதனை கேட்கின்றீர்கள்? தமிழர்களை அச்சுறுத்தும் வகையில் இந்த செயற்பாடுகள் நடக்கின்றது. ரணிலின் காவல்துறை ராஜ்யமா, அமைச்சர் டெரானின் காவல்துறை ராஜ்யமா அல்லது தேசபந்துவின் காவல்துறை ராஜ்யமா இப்போது நடக்கின்றது என நான் கேள்வி எழுப்ப விரும்புகின்றேன். முன்னர் யுத்தம் இருப்பதால் இப்படி செய்தீர்கள் என்று கூறப்பட்டது. இப்போது யுத்தம் உள்ளதா? எனவே தனிப்பட்ட விவரங்களை கேட்பது எதற்காக? எனவே தமிழர்களை இலக்கு வைத்து இப்படி செய்ய வேண்டாம். எனது மக்கள் என்னிடம் கேள்வி எழுப்புகின்றனர். வெள்ளைவான் காலத்தில் கூட உயிர் அச்சுறுத்தலை பொருட்படுத்தாது செயற்பட்ட நாங்கள் இதற்கு பயப்பட மாட்டோம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதிபரின் நல்லிணக்கம் தமிழர் விவகாரத்தில் இதுவரை எப்படி இருக்கின்றது என்று தெரியாது போன்று ரணிலுடன் இணைந்து உலக தமிழர் பேரவை நடிக்கின்றார்களா என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் வினவியுள்ளார். அத்தோடு தமிழர் விவகாரத்தில் அதிபர் ரணிலின் நல்லிணக்கம் தொடர்பாகவும் சபா குகதாஸ் கடுமையாக விமர்சித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கூறியுள்ளதாவது, உலக தமிழர் பேரவையின் குழுவினர் அதிபர் ரணில் விக்ரமசிங்க அவர்களையும் பௌத்த பீடங்களின் பிக்குமாரையும் தொடர்ந்து யாழ் நல்லூர் ஆலயத்தையும் நெல்லை ஆதீனத்தையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். புலம்பெயர் தேசத்தில் தமிழர் அமைப்புகள் பல இருக்கின்ற போது அவ்வமைப்புகளிடையே ஒரு பொது நிலைப்பாட்டை ஏற்படுத்தாமல் தனித்து உலக தமிழர் பேரவை சிங்கள அரசையும் தேரர்களையும் சந்தித்தமை ரணில் ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு வெள்ளை அடிக்கும் நோக்கமா என்ற கேள்வி பலர் மத்தியிலும்
எழுந்துள்ளது. இன நல்லிணக்கம் ஏற்படும் வகையில் பிரகடனம் ஒன்றை அதிபர் ரணிலிடம் வழங்கியதாக செய்திகள் வந்துள்ளன. மிகவும் வேதனையாக உள்ளது. அதிபரின் நல்லிணக்கம் தமிழர் விவகாரத்தில் இதுவரை எப்படி இருக்கின்றது என்று தெரியாது போன்று ரணிலுடன் இணைந்து உலக தமிழர் பேரவை நடிக்கின்றார்களா? தமிழர்களின் நிலங்களை அபகரித்தல், சிங்களமயப்படுத்தல், ஐநா மனித உரிமை பேரவையின் தீர்மானத்தை நிராகரித்தமை, அரசியலமைப்பு சபையில் தமிழ் பிரதிநிதிகளை ஏற்றுக்கொள்ளாமை, அரசியலமைப்பில் உள்ள 13 திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த நாடாளுமன்றத்தை சாட்டியமை, வடக்கு மீனவர் பிரச்சினையை மேலும் சிக்கலுக்குள் தள்ளுதல், காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சினைக்கு நீதியை தட்டி கழித்தல், நினைவேந்தல்களில் ஈடுபட்டோரை பயங்கரவாத சட்டத்தால் சிறையில் அடைத்துள்ளமை, தமிழர் தாயகத்தில் இந்திய சீனாவிற்கு இடையில் போட்டியை ஊக்குவித்தல், தமிழர் மீது சிங்கள இனவாதிகள் வீசும் இனவாத கருத்துக்களை கட்டுப்படுத்தாது வேடிக்கை பார்த்தல் போன்ற நடவடிக்கை அதிபர் ரணிலின் இன நல்லிணக்கமா? ரணில் விக்ரமசிங்க அதிபராக வந்த பின்னர் தமிழர் விவகாரத்தில் கடந்த காலங்களைப் போன்றே சந்தர்ப்பவாத வேடம் போட்டு வருகின்றார். இது உலக தமிழர்களுக்கே புரியும். ரணிலின் தந்திரம் தெரிந்தும் தான் தாயகத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து புதிய அரசியலமைப்பு வருவதற்கு முன்னர் நீங்கள் தற்போது நடைமுறையில் இருக்கும் அரசியலமைப்பில் உள்ள 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கள் என கோரிக்கை வைத்தனர். அதனை எதிர்பார்க்காத அதிபர் ரணில் தன்னையே ஏமாற்றும் வகையில் நாடாளுமன்றத்தில் ஆதரவை பெற வேண்டும் என பொய்யுரைத்தது மட்டுமல்லாமல் காவல்துறை அதிகாரம் தரமாட்டேன் என தான் அரசியலமைப்பை தீர்மானிப்பவர் போல பதில் அளித்தார். இத்தோடு வெளியில் வந்தது ரணில் இன நல்லிணக்க தீர்வு நாடகம். தற்போது உலக தமிழர் பேரவை குழுவிற்கு வளமையான பல்லவியை பாடியுள்ளார் ரணில். அதாவது புதிய அரசியலமைப்பு மூலம் தீர்வு தருவதாக. இதனை வடிவேல் பாணியில் சொன்னால் வரும் ஆனா வராது. புலம்பெயர் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு அமைப்புகளும் பெரும் தியாகத்தின் பெயரால் வடிவமைக்கப்பட்டவை. அதனை தாம் தாழ்த்தும் வகையில் நடந்து கொண்டால் வரலாறு பதில் சொல்லும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் வெட் எனப்படும் பெறுமதி சேர் வரி திருத்த சட்டத்தின் மூலம் 2ஆம் வாசிப்பு ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் மேலதிக 57 வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலத்திற்கு ஆதரவாக 98 பேரும் எதிராக 41 பேரும் வாக்களித்துள்ளனர். இதேவேளை முன்னாள் அமைச்சரும் பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரோஷான் ரணசிங்கவும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து சபையில் சட்டமூலத்திற்கு எதிராக வாக்களித்திருந்தார். இந்த சட்டமூலம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முதலில் திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் பெறுமதி சேர் வரி திருத்தம் சட்டமூலம் மற்றும் நிதி சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் நேற்று காலை சபையில் ஆரம்பமானது. இதன்போது 138 பொருட்களில் 97 பொருட்களுக்கு வெட் எனப்படும் பெறுமதி சேர் வரி விதிக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்தார். அரச வருவாயை அதிகரிக்கும் முயற்சியில் வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்ட 97 பொருட்களுக்கு மீண்டும் வரி அறவிடப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் போதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வருகை இல்லாத காரணத்தால் நாடாளுமன்ற அமர்வு பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷவினால் இன்று காலை 9 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மேலும் உரையாற்றிய ராஜாங்க அமைச்சர் அனுப்பப்படும் குறுஞ்செய்திகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் நிலையான தொலைபேசி வலையமைப்புகளில் குறுந்தகவல் சேவைக்கும் வெட் வரி விதிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மருந்துகள், மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் உபகரணங்கள், அரிசிமா, கோதுமைமா, காய்கறிகள், பழங்கள், திரவ பால் மற்றும் சுவசேரிய எனப்படும் நோயாளர் காவுவண்டி சேவை ஆகியவற்றுக்கு வெட் எனப்படும் பெறுமதி சேர் வரி விதிக்கப்படாது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் பெறுமதி சேர் வரி திருத்த சட்டம் மூலம் இன்று மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் ஆகியோர் இந்த சட்ட மூலம் மீதான வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.